ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்க வெப்3 வாலெட்டில் ஏர் ட்ராப் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஏர் ட்ராப்போட நேம் பார்த்தீங்கன்னாக்கா பாலி ஏர்ட்ரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பைனான்ஸ் அப்ளிகேஷனில் தான் இருக்கேன். நான் வந்து பைனான்ஸ் காயின் எவ்வளோ வாங்கி வச்சுட்டுருக்கேனாக்கா ₹2250 வந்து நான் வாங்கி எடுத்துகிட்டு போகிறேன் என்னுடைய வெப்3 வாலெட்டுக்கு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த ஸ்வாப்பெல்லாம் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்படி ஸ்வாப் பண்ணுறனால ஸ்வாப்பு, ஃப்ரிட்ஜ் 2மே பண்ணணும். 2 பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ஏர் ட்ராப் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ காயின் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்கனாக்கா, பைனான்ஸில் இருக்க வெப்3 வாலெட்டுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லணும்னாக்கா 10,00,000 காயினை வந்து பாலியேட்டர் டோக்கனை வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து அந்த வெப்3 வாலெட்டில் உள்ள இருக்கிற அந்த கேம்பியனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாலியேட்டர் டோக்கன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த 2 கேம்பியனில் நான் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு ₹1000 வரையும் கிடைச்சிருக்கு. நான் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு $1லேருந்து $2 செலவு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ₹2000 எடுத்திருக்கேன் வெப்3 வாலெட்டுக்குள்ளே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 3வது கேம்பியன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை நான் லைவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, இப்போ வந்து நான் வித்ட்ரா கிளிக் பண்ணிடுறேன். சென்ட் வயா கிரிப்டோ நெட்டாக இருக்குது. இதில் நான் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். செலக்ட் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் கொடுத்துட்டேன். மேக்ஸ் கொடுத்தோன்னே வித்ட்ரா கிளிக் கொடுக்குறேன். வித்ட்ரா ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ₹19 போயிடும். இப்போ நான் அதை கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு வந்து இங்கே எல்லாமே காட்டுது. அட்ரஸ் காட்டுது. அதுக்கப்புறம் வந்து என்ன வித்ட்ரா அமௌண்ட்டு, நெட்வொர்க் ஃபீ எவ்வளோ, ஸ்பாட் அலர்ட்டு, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஓடிபி கேட்கும். இல்லை டேரெக்டாக வித்ட்ரா ஆகிடுச்சு. வித்ட்ரா ப்ராசஸிங் ஆகிடுச்சு. இதை வந்து நம்மளுடைய வெப்3 வாலெட் வந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஸ்பாட் வாலெட்டில் இருக்கா ஓவர்வியூ, ஸ்பாட்டு, ஃபண்டிங்கு, ஏர்னிங். ஓகேங்களா? மேலே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் வெப்3 வாலெட்டுன்னு வெப்3ன்னு போட்டிருக்குங்களா? அந்த வெப்3 கிளிக் கொடுத்தோடனே இங்கே உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே அமௌண்ட் வந்து காட்டும். இருங்க, என்னோடய பேர் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் ₹2329. நான் ஆல்ரெடி கொஞ்சம் இங்கே ஒரு ₹100 ஒருத்தவள்ள காயின் வச்சுருந்தேன். அதனால் வந்துச்சு. இங்கே பாருங்கள் சைடில் வந்து இங்கே போயினுக்குது பாருங்கள். பைனான்ஸ் வெப்3 வாலெட் ஏர் ட்ராப் 1 மில்லியன் பாலியேட்ரா நெட்வொர்க் டோக்கன் ஏர் ட்ராப். ஜாயின் நவ் கிளிக் கொடுங்க. ஜாயின் நவ் கிளிக் கொடுத்தோடனே உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே லாகின் கேட்குது. ஜாயின் கேம்பியன் அதை வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே இப்போ வந்து ஸ்டார்ட் த மிசைன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 தான் இருக்குது. 2 டாஸ்க்கு. இப்போ வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நவ் இதை வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே ZK Bridgeன்னு ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து கனெக்ட்டு கேட்குது. வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்கன்னா பைனான்ஸ் வெப்3 வாலெட் இருக்கிற எல்லா வாலெட்டுமே காட்டும். ஆனால் நீங்கள் பைனான்ஸ் வெப்3 வாலெட்டை மட்டும் தான் கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்த உடனே வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். கீழே காட்டுது பாருங்கள். சைன் ரிக்வெஸ்ட் கொடுங்க. சைன் ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே இங்கே வந்து வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நெட்வொர்க் வந்து இங்கே மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா ETH இருக்குது. நீங்கள் வந்து பைனான்ஸ் நெட்வொர்க் வச்சுங்க. பைனான்ஸ் நெட்வொர்க் வச்சுட்டு கீழே வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு காட்டும். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி இருக்குங்களா? டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் நெட்வொர்க் வச்சுங்க. ஃப்ரம் வந்து பைனான்ஸ் செயின் டூ வந்து OPBNB நெட்வொர்க் வச்சுங்க. வச்சுட்டு ஸ்வாப் பண்ண வேண்டியதான். நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து எவ்வளோ பிரிட்ஜ் பண்ண போகிறோங்கனாக்கா, நம்மக்கிட்ட வந்து இங்கே பாருங்க 0.092 இருக்குது. நான் வந்து 0.05 வந்து நான் பிரிட்ஜ் பண்ணுறேன். கீழே வந்து கொடுத்தாச்சு. அட்ரஸ் வந்து காட்டுது. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் கொடுத்தோன்னே இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதுக்கெல்லாம் வந்து ஓடிபி கேட்கும். சிலர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சுருந்தாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். எனக்கு வந்து ஓடிபி தான் கேட்கும். இந்த பிரிட்ஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ₹10.50. ஓகேங்களா? இதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே எங்கிட்ட வந்து ஓடிபி கேட்குது. நான் ஓடிபி போட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் ஓடிபி போட்டேன். இப்போ வந்து பிரிட்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கேருந்து போகுதுனாக்கா பைனான்ஸ் நெட்வொர்க்லேருந்து OPBNB நெட்வொர்க்கு வந்து போகுது. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட் ஆச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க, வெளியே போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து ZK Bridge டோக்கன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் எனி அமௌண்ட் ஆஃப் BNB USDT ETH டோக்கன் பிட்வீன் எனி 2 நெட்வொர்க்குக்கு வந்து பிரிட்ஜ் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கு தான் பிரிட்ஜ் பண்ணியிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து இன்னொரு நெட்வொர்க்கு நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை நோட் டைம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கனாக்கா அடுத்த டாஸ்க் பார்த்துக்கனாக்கா என்ன சொல்கிறாங்க, ZK Bridge NFT ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே அகைன் வந்து அந்த ZK Bridge உடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நம்மக்கிட்ட வந்து NFT இருக்கானு தெரியல. அதனால் NFT வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் தேடிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரெடீமு ஹிஸ்ட்ரி இருக்குங்களா. இதில் வந்து பாருங்கள் கீழே வந்து கேலரின்னு ஒன்று இருக்குது. அந்த கேலரி கிளிக் கொடுத்தோன்னா டேரெக்டாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்துடுது. இந்த டிராகன் NFT தான் வந்து 2024 பாலியேட்டர் 2024. இதில் வந்து நம்ம என்ன நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணோம்னாக்கா நல்லா வச்சுங்க. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னாக்கா பைனான்ஸ் நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கிளைம் கொடுங்க. கிளைம் கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் ரிக்வஸ்டிங் போகுது. இதில் வந்து இதுக்கு வந்து ஃபீஸ் கட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 9 நெட்வொர்க் ஃபீ மட்டுமே 9 ரூபா போகுது. கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே எங்கிட்ட வந்து OTP கேட்கும். உங்கள்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்டால் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுங்க. இது வந்து திரும்ப அகைன் வந்து என்னுடைய கூகுள் ஆதாரில் போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோன்னே அவ்வளோதான் மின்ட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அந்த NFT மின்ட்டிங் பண்ணிட்டேன். மின்ட்டு பண்ணிட்டோன்னே ஃப்ரிட்ஜுன்னு வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜ் NFTன்னு வருது. இந்த ஃப்ரிட்ஜ் NFT வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் பைனான்ஸ் நெட்வொர்க் வந்து உக்காந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் இம்போர்ட் இருக்குது. அதை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்த உடனே கீழே வந்து நெக்ஸ்ட்டு கேட்குது. நெக்ஸ்ட்டு கொடுங்க. கீழே வந்து செலக்ட் நெட்வொர்க். இந்த செலக்ட் நெட்வொர்க்லாம் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டிய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னாக்கா பாலிகான் கொடுங்க. ஓகேங்களா. பாலிகான் நெட்வொர்க்கு நீங்கள் மின்ட் பண்ண நெட்வொர்க் பார்த்தீங்கன்னாக்கா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து எந்த நெட்வொர்க் வந்து ஃப்ரிட்ஜ் பண்ணுறீங்க பாலிகான் நெட்வொர்க் மேட்டிக் நெட்வொர்க் ஃப்ரிட்ஜ் பண்ணுறீங்க. ஒரு நெட்வொர்க் இருக்கிற NFTயை இன்னொரு நெட்வொர்க் வந்து மாற்றுறதுக்கோசரம் தான் இந்த விஷுவல் ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் ஆகுது. ஜெட்கே ஃப்ரிட்ஜ். ஓகேங்களா. இது வந்து ஆல்ரெடி வந்து நான் டாஸ்க்கே பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரில் எனக்கு ஏர்ட்ராப்பும் கிடைக்கும் இவங்ககிட்டேருந்து. இது வந்து பைனான்ஸில் கிடைக்கிற ஒரு சின்ன ஏர்ட்ராப். ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே கீழே வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவ் வாங்கணும். இந்த அப்ரூவ் வாங்குறதுக்கும் வந்து ஃபீஸ் வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க. எவ்வளோன்னு காட்டுகிறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ₹5.71 காட்டுது. இதுவும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னே திருப்பி அகைன் வந்து OTP கேட்குது. அந்த OTP நான் எடுத்து வந்துடுறதுங்க. அவ்வளோதான் OTP போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த NFT வந்து ஃப்ரிட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம அப்ரூவ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு வரும் ஒரு பட்டன். இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு வந்துடுச்சு. இந்த ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே அகைன் பார்த்தீங்கன்னாக்கா 19, 20, 28 காசு. ஓகேங்களா. இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அகைன் வந்து ஒரு OTP போடணும். உங்கள்கிட்ட OTP கேட்டால் OTP போடுங்க. இல்லைனாக்கா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்டால் ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க. எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து NFT வந்து மின்ட் பண்ண NFT வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் பண்ணிட்டேன் பாலிகான் நெட்வொர்க். ஓகேங்களா. இப்போ வந்து டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா. இங்கே வந்து வெரிஃபை டாஸ்க் வந்து கிளிக் கொடுங்க. இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எனி NFT பிட்வீன் எனி 2 நெட்வொர்க் வந்து ஃப்ரிட்ஜ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் மட்டும் தான் நம்ம ஃப்ரிட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் வந்து இன்னொரு நெட்வொர்க்கில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் கொடுக்குறேன். அகைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் அனதர் NFT அதை கிளிக் கொடுங்க. கேலரியை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மின்ட் பண்ண நெட்வொர்க் பார்த்தீங்கன்னாக்கா பைனான்ஸ் நெட்வொர்க்கு. இப்போ வந்து மின்ட் பண்ணுற நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா OPBNP நெட்வொர்க். ஓகேங்களா. இப்போ வந்து இதை கிளைம் கொடுக்குறேன். கிளைம் கொடுத்த உடனே இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக தான் போகும். ஏன்னா பைனான்ஸ் நெட்வொர்க்குடைய செகண்டரி வெர்ஷன் தான் OPBNP. இதை கிளிக் கொடுத்தோடனே OTP கேட்குது. அந்த OTP போட்டுடலாம். அவ்வளோதான் மின்ட் பண்ணியாச்சு. OPBNP நெட்வொர்க்கில் இங்கே காட்டுது பாருங்கள். நெட்வொர்க் வந்து OPBNP. இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் NFT கீழே வந்து இங்கே கன்ஃபார்ம் போட்டு கொடுங்க. கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே செலக்ட் நெட்வொர்க். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் பைனான்ஸ் நெட்வொர்க்லேருந்து OPBNP அனுப்போம். பைனான்ஸ் நெட்வொர்க்லேருந்து பாலிகானுக்கு அனுப்பணும். இப்போ வந்து OPBNP நெட்வொர்க்லேருந்து காம்போன்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது பாருங்கள். காம்போ. ஓகேங்களா. காம்போ நெட்வொர்க் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா. காம்போ பண்ணலாங்களா. காம்போ ஓகே. காம்போ நெட்வொர்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே அந்த NFT வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ரூவ் வாங்கணும். அப்ரூவ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக தான் போகுது ஃபீஸு. ஒரே ஒரு பைசா. OTP வந்து போட்டாச்சு. அப்ரூவ் பண்ண OTP. இப்போ வந்து NFT வந்து அப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து ஃப்ரிட்ஜ் ஃபீஸ் வந்து போகும். எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ₹6.45 போகுது INRல. இப்போ இதுக்கும் வந்து OTP வரும். இந்த OTP போட்டோங்கனாக்கா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.
ஓடிபி வந்து காப்பி பண்ணி இருந்தாச்சு போட்டாச்சு. இப்போ வந்து பிரிட்ஜிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கேருந்து பிரிட்ஜ் ஆகுது? ஓபிவிஎன்பிலேருந்து எங்கேக்கு போகுது? காம்பவுண்டர் நெட்வொர்க் வந்து போயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயே காட்டுறோம் பாருங்கள். ஓபிவிஎன்பிலேருந்து காம்பவுண்ட் நெட்வொர்க் போயிருக்கு. இப்போ வந்து டாஸ்க் வந்து வெரிஃபைட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம் வாங்க. டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், டெலிட்டட் 2 அவுட் ஆஃப் 2 டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னாக்கா ஒரு டாஸ்க் தான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இன்னொரு டாஸ்க்கும் பண்ணிடலாம். ஓகேங்களா? நடந்து வச்சுங்க. இதில் வந்து இன்னொரு டாஸ்க்கு பண்ணணும். நம்ம வந்து பண்ணாமல் வந்துட்டோம். ஒரே ஒரு நெட்வொர்க் மட்டும் தான் நம்ம ஃப்ரிட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து திருப்பி அகைன் வந்து டோக்கன் ஃப்ரிட்ஜை வந்து கிளிக் கொடுத்து நான் வந்து அகைன் வந்து ஃப்ரிட்ஜ் பண்ண போகிறேன். இப்போ எதில் வந்து பண்ண போகிறேன்னாக்கா ஃபைனான்ஸ் நெட்வொர்க்கில் வந்து ஓபிபிஎன்பிக்கு அதை வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓபிபிஎன்பிலேருந்து அகைன் வந்து ஃபைனான்ஸுக்கே நான் கொண்டு வந்துட போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் கொடுத்தோன்னே இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு வருது. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக கொடுத்துட்டேன், அதனால தான் அப்படி வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட வந்து 0.048 இருக்குது. நான் வந்து 0.047 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் கொடுக்குறேன். இப்போ வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு தான் வருது. என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து காம்போவுக்கு பிரிட்ஜ் பண்ணிடலாம். பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்லேருந்து காம்போவுக்கு கொஞ்சம் லைட்டாக பிரிட்ஜ் பண்ணலாம். எவ்வளோ இருக்குனாக்கா நம்மக்கிட்ட 0.03 இருக்குது. அதில் வந்து 0.00001 கொடுக்கலாம். 001 கொடுத்து நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா 11 ரூபா போகுது. இதையும் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே இதுக்கு வந்து ஓடிபி கேட்கும். ஓடிபி போட்டாச்சு. இப்போ வந்து பிரிட்ஜிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 0.001 பிஎன்பி வந்து பைனான்ஸ் நெட்வொர்க்கில் வந்து காம்பவுண்ட் நெட்வொர்க் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா டவுட்ஸ் இருந்தாக்கா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இது மாதிரி வீடியோ ஏர்ட்ராப் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உடனுக்குடனே பார்க்கணுன்னாக்கா என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.